வாக உலக நல வேள்வி இயற்றி இறை வணக்கம் குரு வணக்கம் இசைப்பதற்காக பேராசிரியர் அக்ஷயா அம்மா அவர்களையும், தெய்வீகமான முழுமை தியானம் இயற்றுவதற்காக பேராசிரியர் இறை மதன் ஐயா அவர்களையும் இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவரது சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா அன்பர்களுக்கு அக்ஷயா அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். ஏன்னா பழைய அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்கள பற்றி. புதிய அன்பர்கள் ஒரு சிலர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க அக்ஷயா அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் மகரிஷி அவர்களுடைய தெய்வீகமான ஞான கவிகளை அவர்களுடைய சங்கீத ஞானத்தோடு இணைத்து வழங்கிய ஒரு மிகப்பெரிய அற்புதம். மகரிஷி அவர்களுடைய கவிகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு வரமாகத்தான் அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க போய் வேதாத்திரி மகரிஷி அவங்களுடைய கவிகளை அக்ஷயா பாடல்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல அம்மா அவங்களோட பாடல் இருக்கும். அதுல அவர்களுடைய குரல், அந்த மகரிஷி அவர்களுடைய ஞான கவி இரண்டும் இணைந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றதுங்க, ஒரு மாற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும். பல அன்பர்கள் அந்த பாடல்லையே தியான நிலைக்கு செல்வதையும் அவங்க நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த விதத்துல அம்மா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் என்று அம்மா அவங்கள நம்ம இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அம்மா அவர்கள் இப்பொழுது உலக நல வேள்வி சிறிது நேரம் அவர்களுடைய தெய்வீகமான குரலிலே இயற்றி, அதை தொடர்ந்து இறைவணக்க குருவணக்க பாடலையும் பாட இருக்கின்றார்கள். இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அவங்க நிறைய மியூசிக்கல்ல நிறைய அவார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி சேனல்ஸ்ல ராஜ் டிவி, சன் டிவி, விஜய் டிவி, ஜெயா டிவி எல்லாத்துலேயும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மகரிஷி அவங்க மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈடுபாட்டுல ஒரு சிடி நமக்காக முதல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் அம்மா அவங்ககிட்ட வேண்டுகோள், நம்ம லாஸ்ட் இயர் சொன்னோம், அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சங்கீதம் சார்ந்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மகரிஷி அவங்களுடைய பாடல்களை அம்மா அவங்க நிறைய பாடணும். அவங்களுடைய தெய்வீக குரலிலே இது உலக மக்கள் அனைவருக்கும் செல்லணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு இப்போ அம்மா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. கேக்குதுங்களா? ஆடியோ கிளியரா இருக்கா? நல்லா கேக்குதுங்கம்மா, மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் முதற்கண் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு நாளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நலவேள்வி. அனைவரும் கண்மூடி ஆழ்ந்த தவ நிலையில் வாழ்த்து பாடி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்,
வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் 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 குரு வாழ்க குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாயுடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். வல்லாயுடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம்.
எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போ தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். தங்களுடைய தெய்வீகமான இசையில நம்ம எல்லாம் இறையோடும் குருவோடும் இணைத்த அக்ஷயா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க. நண்பர்களே, இப்பொழுது தியானம் துவங்க இருக்கின்றோம். நாம் அருட்தந்தை அவர்களிடம் 9 தியானங்களை கற்றிருக்கிறோம். இந்த 9 தியானங்களையும் முழுமையாக கற்ற அன்பர்கள் இப்பொழுது நாம் இயற்றக்கூடிய இந்த முழுமை தியானத்தை மிக எளிமையாக செய்ய முடியும். மற்ற அன்பர்கள் அவரவர்கள் நிலைக்கு ஏற்ப அந்த தியானத்தினை ஏற்றுக்கொள்ளலாம். மிக குறிப்பாக தொடர்ந்து தியானத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த தியானம் மிக எளிமையாக பிடிபடும். இறை சாதனை மார்க்கத்திலே நாம் கடந்த ஒரு 3 மாத காலமாக நிறைய தொடர் தியானங்களிலே ஈடுபட்டிருப்பதால் இன்றைய தியானத்தையும் நாம் மிக எளிமையாக கைவரப் பெற முடியும். எல்லாம் வல்ல இறையாற்றலும் எங்கும் நிறைந்த குரு மகான்களின் திரு ஆற்றலும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் மகரிஷி நம் உள்ளும் புறமும் முழுமையாக நிறைந்து நின்று
இந்த முழுமை தியானத்தினை மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்களாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க இடத்தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின பிரபஞ்சத்தின் மையத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அப்படியே விரிந்து வாங்க, விரிந்து வாங்க, நல்ல விரிந்து வரும். பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து வாங்க. கோடி பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள் நம்மை சுற்றி மேலும் கீழும் அனைத்து திசைகளிலும் உருண்டு மிதந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்சியை பாருங்க. பிரபஞ்ச சக்தி பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருப்பதை பாருங்க. இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிக் கொண்டிருக்கின்ற சக்தி அதை கடந்துள்ள சுத்த வெளி, எல்லையற்ற பேராற்றல். சுத்த வெளிக்கு வாங்க. இந்த தெய்வீக இறை சக்தி பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டு பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கோள்கள், நட்சத்திரங்களுடைய சக்தியையும் இணைத்துக் கொண்டு நம்மை சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார். நல்ல உணர்வுக்கு வரட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருளாற்றல் பாய்ச்சுதல். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையா பாய்வதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்திருக்கின்ற அந்த தெய்வீக சக்தி ஒரு பிரவாகம் போல நம்முள் பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கின்ற காட்சி. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருப்போம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையா பாய்வதை உணர்கிறோம். அருட்காப்பு
அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் என்கின்ற தெய்வீக இறை சக்தி சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நம்மை வழிநடத்தக்கூடியதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். அன்னையினுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி மலர்ந்த முகத்தோடு அவர்கள் வழங்கக்கூடிய தெய்வீக ஆசிகளை பெற்றுக்கொள்ளும். தந்தைக்கு வணக்கம். தந்தையினுடைய முழு உருவத்தையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி மலர்ந்த முகத்தோடு அவர்கள் வழங்கக்கூடிய தெய்வீக ஆசிகளை பெற்றுக்கொள்ளும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு மகானை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி அவர்கள் வழங்கக்கூடிய தெய்வீக ஆசிகளை பெற்றுக்கொள்ளும். இறை, அன்னை, தந்தை, ஆசானுடைய தெய்வீக சக்தியினுடைய இணைப்பிலே அமர்ந்திருக்கிறோம். முழுமை தியானம் துவங்குகின்றோம். தொடக்கம் மூலாதாரம். உடலினுடைய மையத்துல இருக்கிற மூலாதாரத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மூலாதாரம் மூலாதார மையம் ஓர் ஈர்ப்பு மையம். பிரபஞ்ச சக்தி அனைத்தையும் நம்முள் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட மையம். நல்ல இயக்கத்துக்கு வர்றதை பாருங்க. மூலாதாரம் நல்லா கூர்ந்து கவனி. உயிரின் மையத்திலே உயிரின் அசைவை உணர்ந்து கொண்டிருக்கும். மூலாதாரம்
அப்படியே விரிந்து 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 வாங்க. பிரபஞ்சம் அளவுக்கு வாங்க. பிரபஞ்ச சக்தி நம் மூலாதாரத்திலே குவிந்து கொண்டிருப்பதை பார். சுத்த வெளியினுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் பிரபஞ்ச பேராற்றல் நம் மூலாதாரத்திலே குவியட்டும். மூலாதார சக்கரத்திலே குவிந்த அந்த தெய்வீக சக்தி அப்படியே முதுகுத்தண்டின் வழியாக அப்படியே மேல வர்றதை பாருங்க. சுவாசத்தோட இணைத்து அப்படியே உச்சி கொண்டு வாங்க. உச்சியிலிருந்து சுவாசத்தை விடும் பொழுது உடல் முழுக்க கவனி. மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே துரியத்திலிருந்து பாதம். மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து துரியம். நீங்க எடுக்க வேண்டாம், அந்த சக்தி தானா மேல பீரிட்டு வர்றத பாரு. உடல் முழுக்க பரவிடுவது நம் பொறுப்பு. மூச்சை இழுத்துக்கொண்டே அந்த பிரபஞ்ச சக்தியோடு துரியம் வாங்க. மூச்சை விட்டுக்கொண்டே உடலுக்கு உட்புறமாக அந்த சக்தி அப்படியே பரவிடுங்க. பாதம் வரைக்கும் போகும். காயகல்பத்துல ஓஜஸ் பண்றோம் இல்லையா, சேம் அதே முறை. மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். பிரபஞ்ச சக்தி மூலாதாரத்தில் குவிந்து கொண்டிருப்பதையும் அந்த சக்தி உடல் முழுவதும் பரவிக்கொண்டிருப்பதையும் பாருங்கள். சுவாசத்தோடு இணைத்து பாருங்கள். உடல் செல்கள் எல்லாம் ஒரு பூரிப்பு நிலையை அடைவதை உணர முடியும். அனைத்து சக்கரங்களும் நன்கு இயக்கம் பெற்றிருப்பதை பார். மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். அப்படியே நிறைவு செய்துக்கோங்க. இப்ப உடல் அப்படியே கவனிச்சு பாருங்க. நீங்க விட்டதுக்கு அப்புறமும் இந்த பிரபஞ்ச சக்தி மூலாதாரத்திலே குவிந்து நமது முதுகுத்தண்டின் வழியாக உச்சிக்கு சென்று உடல் முழுவதும் பரவிக்கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும். உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் பூரித்து நிற்கின்ற காட்சியை பார்.
அப்படியே உடலினுடைய மையத்துக்கு வாங்க. மூலாதாரம். இப்ப மூலாதாரத்தினுடைய அழுத்தம் மிக அபரிமிதமாக உணர முடியும். இந்த மூலாதாரம் மண்ணிற்குரிய மையம். அப்படியே விரிந்து பூமிக்குள்ள வாங்க. மண். எல்லாம் வல்ல இறையே, இந்த மண்ணாக மாறி இருக்கின்ற பெருமையை உணர்ந்து மண்ணை நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். மண்ணோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். அப்படியே நம்ம அணுக்களை எல்லாம் மண்ணினுடைய அணுக்களோடு கலந்து மண்ணினுடைய தெய்வீக தன்மையெல்லாம் நம்முடைய தன்மையாக மாறும். மண்ணினாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறும். வாழ்க. இப்ப அந்த மண்ணிலிருந்து எழுகின்ற வாசனையை பாருங்க. மண்ணினுடைய காந்த தன்மாற்றம் அப்படியே வாசனை. அந்த வாசனை அப்படியே தோன்றி மேல வருது. வாசனை உணர்கருவியாகிய மூக்கின் மேல் மனம் செலுத்தி தவமேற்றுவோம். வாசனை உணர்கருவியாகிய மூக்கு. அப்படியே மண்ணுக்கு வாங்க. மூலாதாரம். மூலாதாரத்திலிருந்து அந்த உயிர் சக்தி அப்படியே மேல எடுத்துட்டு வாங்க. சுவாதிஷ்டானம். தொப்புளுக்கு கீழே 4 அங்குலம் இருக்கக்கூடிய இடம் சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்துல உணர்வு நல்லா கிடைக்கலைன்னா அந்த இடத்துல சுவாச காற்ற 2 முறை மெதுவா உள்ளிழுத்து வெளிவிடுங்க. சுவாதிஷ்டானம் நீருக்குரிய மையம். அப்படியே நீருக்குள்ள வாங்க. பிரம்மாண்டமான கடல் பரப்பு. இறை நீர். எல்லாம் வல்ல இறையே, நீராக மாறி நின்று நம்மை காத்து கொண்டிருக்கின்ற மேன்மை உணர்ந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பெறுகின்றோம். நீரினாலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் காப்பு பெறும்.
நீரிலிருந்து தன்மாற்றம் அடையக்கூடிய காந்தம் சுவை. இந்த காந்தம் அப்படியே வெளிப்படுறத பாருங்க. நாவினை மடித்து மேலெண்ணத்தில் வைத்துக் கொண்டு நாவின் மீது மனம் செலுத்தி தவம். நாவிலிருந்து அப்படியே மெதுவா நீருக்கு வாங்க. நீரினுடைய தெய்வீக சக்தி சுவாதிஷ்டானத்திற்குள் பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதை பாருங்கள். சுவாதிஷ்டானத்திலிருந்து மெதுவா உயர்ந்து வாங்க. மணிப்பூரகம், தொப்புள் மையம், தொப்புளின் வழியாக சுவாசத்தை மெதுவாக உள்ளும் வெளியும் விடுங்க. சுவாசத்தை இழுத்து தொப்புள்ள கவனிங்க. மணிப்பூரக சக்கரம் நன்கு இயக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது நெருப்புக்குரிய மையம். அக்னி பகவான் அப்படியே நெருப்பு கவனிங்க. பூமியினுடைய மையத்திலே 3000 மைல் சுற்றளவு நிரம்பி இருக்கக்கூடிய இறை நெருப்பு. இறை நெருப்பின் மதிப்பையும் பெருமையும் மன விரிவு கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகின்றோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகின்றோம். நெருப்பினாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நெருப்பின் மேல் மனம் செலுத்தி தவம். நெருப்பிலிருந்து வெளிவரக்கூடிய காந்த தன்மாற்றம், வெளிச்சம், ஒளி. இந்த வெளிச்சம் அப்படியே வர்றதை பாருங்க. நம் உடலில் உள்ள அந்த நெருப்பு சக்தி கண் என்ற புலனாக மலர்ச்சி பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றதை பாருங்க. 2 கண்களின் மேல் மனம் செலுத்தி தவம் இயற்றுகின்றோம்.
கண்கள் மட்டும் கவனம் இருக்கும். மெதுவாக அப்படியே கண்ணிலிருந்து வர்ற காந்த அலை நெருப்போடு இணையறத பாருங்க. நெருப்பினுடைய தெய்வீக சக்தி மணிப்பூர சக்கரத்திற்குள்ளே பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதை பாருங்க. மணிப்பூரா அப்படியே அந்த சக்தியை உங்க மூச்சின் துணை கொண்டு அப்படியே மெதுவா இழுத்துட்டு மேல வாங்க. அநாகதம். தொண்டைக்குழியிலிருந்து 4 அங்குலம் கீழே அநாகதம். ஹிருதயம் மையம். அன்பின் மையம். அநாகதம். அநாகத சக்கரம் நன்கு இயங்கிக் கொண்டிருப்பதை பாருங்கள். நம்மை சூழ்ந்துள்ள அந்த காற்று சக்தி அப்படியே அநாகத சக்கரத்திற்குள் பாய்ந்து கொண்டிருப்பதை பாருங்கள். அப்படியே விரிந்து வாங்க. காற்று எல்லாம் வல்ல இறையே காற்றாக மாறி நின்று நம்மை ஆக்கவும் காக்கவும் செய்து கொண்டிருக்கின்ற மேன்மை உணர்ந்து இறை காற்றை நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறும். காற்றினாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் காப்பு பெறும். காற்றின் மேல் மனம் செலுத்தி தவம். இப்ப அடுத்த நிலைக்கு ஒரு முயற்சி. காற்றையும் நினைத்திருக்கிறோம், அநாகதத்தையும் நினைத்திருக்கிறோம். காற்றின் மையமாக அநாகத சக்கரத்தை பாருங்க. காற்றிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தி சப்த அலைகளாக ஒலி அலைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நம் உடலிலே உள்ள காற்று சக்தி தான் பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஒலி அலைகளை உணர்ந்துவதற்காக காதுகளாக தன்மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்படியே அந்த காற்று சக்தி காதுகளுக்குள்ள வர்றதை பார்க்க காதுகளின் மேல் மனம் செலுத்தி தவம். அடுத்த முயற்சி அநாகதம்
காற்று மையம், விரிந்த காற்று, காதுகள். ஒரு சேர கவனிக்க முடியுதான் பாருங்க. அநாகதத்துக்கு வாங்க. அநாகதத்திலிருந்து மெதுவாக சுவாசத்தை இழுத்துக்கொண்டே மேல வாங்க. விஷுப்தி. தொண்டை மையம், விஷுப்தி சக்கரம் நன்கு இயங்கிக் கொண்டிருப்பதை பார். விஷுப்தி விண்ணிற்கான மையம், பிரபஞ்சம் முழுவதும் உள்ள விண் சக்தி. விஷுப்தியிலே பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதை பார். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள விண்ணினுடைய சக்தி நம்முடைய விஷுப்தியிலே பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்ற காட்சி. விஷுப்தியை மையமாக வைத்து அப்படியே விரிந்து வாங்க. பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து வாங்க. அங்குள்ள அந்த விண் சக்தியை பாருங்க. எல்லாம் வல்ல இறையே விண் ஆற்றலாக மாறி நின்று நம்மை ஆக்கவும் காக்கவும் செய்து கொண்டிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து இறை விண்ணை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். விண்ணினாலும் விண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறும். விண்ணின் மேல் மனம் செலுத்தி தவம். இந்த விண்ணினுடைய தன்மாற்றம் அழுத்தம் என்கின்ற காந்த அலைகளாக மாற்றம் பெற்றுக்கொள்ளும். உடலிலே உள்ள விண் சக்தி தோல் என்கின்ற புலனாக மாறி நின்று இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்க. அப்படியே உடல் முழுக்க இருக்கிற தோலை கவனி. எவ்வாறு பிரபஞ்ச சக்தி விஷுப்தியால் ஈர்க்கப்படுகிறதோ அதே போல அந்த புலன்களுக்கும் அந்த பஞ்சபூத சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு. விண்ணினுடைய சக்தி உடல் முழுவதும் உள்ள தோலிலே பாய்ந்து கொண்டிருப்பதை
Therefore, பிரபஞ்சம் விஷுப்தி. அப்படியே விஷுப்திக்கலாம். விஷுப்தியிலிருந்து மெதுவாக சுவாசத்தை இழுத்துக்கொண்டே மேல வாங்க. ஆக்கினை. உயிரின் அசைவை ஆக்கினையிலே உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆறாவது அறிவாக உள்ள மனதிற்கான மையம். மனம் தன்னுடைய மூலமான உயிரையே கவனித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி. ஆக்கினையிலிருந்து மெதுவாக மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம். துரியம். தலை உச்சி. உயிரின் மையம். மனம் உயிரின் அசைவை கவனித்துக் கொண்டிருப்பதை பாருங்கள். ஆழ்ந்து ஒடுங்கி வாங்க, ஒடுங்கி வாங்க. மனம் உயிரோடு இணைந்து உயிராகவே மாறி நிற்கின்ற காட்சி. சகஸ்ராதார யோகம். இந்த உயிர் சக்தி மூளை செல்கள் முழுவதும் வளச்சுழலாக சுழன்று ஓடிக்கொண்டிருப்பதை பாருங்கள். மூளை செல்கள் அனைத்தும் மலர்ச்சி பெற்று மலர்ந்திருக்கின்ற காட்சி. தானாகவே
அந்த சக்தி அப்படியே மேல் நோக்கி போறதுக்கு எத்தனைத்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். அதை அப்படியே மெதுவா மேல விடுங்க, மேல விடுங்க, மேல வரட்டும். ஒரு அடி தூரம் மேல வந்து நில்லுங்க. துவாதசாங்கம். தலைக்கு மேலே ஒரு அடி உயரத்திலே ஒரு பொருள் தொங்கிக் கொண்டிருந்தால் அதை எப்படி பார்ப்பீங்களோ அப்படி உணர்ந்து பாருங்க. துவாதசாங்கம். இன்னும் அப்படியே விரிந்து வாங்க, மேல நல்லா விரிந்து வரணும். சந்திரன். நமது தாய் கிரகம் சந்திரன். பால் போன்ற வெண்மை நிறமான ஒளியை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன். பூரண சந்திரனை பாருங்க. சந்திரனிலிருந்து வரக்கூடிய வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்கள் நம் உடலிலே இரத்த ஓட்டத்தோடு நேரடியான நெருங்கிய தொடர்புடையது. தெய்வீகமான சந்திர காந்த சக்தி நம் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும். சந்திரனோடு ஒன்றி கலந்து நின்று தவமையற்றுகின்றோம். சந்திரனுடைய தெய்வீகமான காந்த அலைக்கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சந்திரனிலிருந்து அப்படியே உயர்ந்து வாங்க, உயர்ந்து வாங்க. சூரியன் மாபெரும் நெருப்பு கோலம். பூமியை போல 19 லட்சம் மடங்கு பெரிதாக உள்ள இறை சூரியன் தன்னிலே வெடித்து சிதறிக்கொண்டு ஆரஞ்சு நிறமான தீப்பிழம்புகளை வெளியேற்றிக் கொண்டிருக்கின்ற சூரியனை பாருங்கள். சூரியனிலிருந்து வரக்கூடிய தெய்வீகமான காந்த அலை கதிர்களை நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்கின்றோம். சூரியனுடைய தெய்வீக காந்த அலை கதிர்கள் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சூரியன் மேல் மனம் செலுத்தி தவம். வாழ்க. சூரியனை மையமாக வைத்துக் கொண்டு எல்லா திசைகளில் அப்படியே விரிந்து வாங்க. சூரியனிலிருந்து அப்படியே விரிந்து வாங்க. விரிந்து ஒரு பலூன் ஊதுனீங்கன்னா எப்படி அது எல்லா திசைகளிலும் விரிகிறதோ அப்படி சூரியனிலிருந்து அப்படியே நீங்க விரிந்து வாங்க, விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. 3 கோடி மைல் தொலைவிலே விரிந்து வந்திருக்கிறீங்க. அப்படியே நில்லுங்க. பசுமை நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டிருக்கின்ற புதனை பாருங்கள். புதன் கிரகம் சூரியனை சுற்றி முதலாவது வட்டப்பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்சி. தெய்வீகமான காட்சி. புதனுடைய தெய்வீகமான காந்த அலைக்கதிர்களை நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். இக்காந்த அலைக்கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. புதன் மேல மனம் செலுத்தி தவம்.
இன்னும் அப்படியே மெதுவா விரிந்து வாங்க, விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. 6 கோடி மைல் தொலைவிலே விரிந்து வந்திருக்கீங்க. இப்ப சூரியன் சிறிதாகி கொண்டே இருக்கிறது. புதனிலிருந்து தள்ளி வந்திருக்கிறோம். 6 கோடி மைல் தொலைவு. சுக்கிரன் வெள்ளி போன்ற வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டு சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனை பாருங்க. நல்ல அகக்காட்சிப்படுத்து. 225 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன். சுக்கிரனிலிருந்து வரக்கூடிய தெய்வீகமான காந்த அலை கதிர்களை நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். இக்காந்த அலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சுக்கிரன் மேல் மனம் செலுத்தி தவம். இன்னும் அப்படியே விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. எல்லா திசைகளிலும் விரியணும். எல்லா திசைகளிலும் விரிந்து வாங்க. அப்படியே பூமியும் சந்திரனையும் பாருங்க. அதையும் கடந்து விரிந்து வாங்க, அதையும் கடந்து விரிந்து வாங்க. இன்னும் இன்னும் 14 கோடி மைல் தொலைவுக்கு விரிந்திருக்கிறோம். இந்த சூரிய குடும்பத்தையும் பாருங்க. சிவப்பு நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டு 4வது வட்டப்பாதையிலே சூரியனை சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோள் செவ்வாய். அப்படியே பாரு. செவ்வாயினுடைய தெய்வீகமான காந்த அலை கதிர்களை நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். இக்காந்த அலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மேல் மனம் செலுத்தி தவம். அப்படியே விரிந்து வாங்க. இன்னும் விரிந்து வாங்க. இன்னும் விரிந்து வரும். இன்னும் விரிந்து வரும். 48 கோடி மைல் அப்படியே விரிந்து வாங்க. சூரியன் அப்படியே சின்னதா மாறி இருக்கிறது பாருங்க. சூரிய குடும்பத்துல அப்படியே விரிந்து வாங்க. குரு பொன்னிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டு 5வது வட்டப்பாதையிலே சூரியனை 12 ஆண்டுக்கு ஒரு முறை சுற்றி வரக்கூடிய தெய்வீக கோள் குரு. அப்படியே பாருங்க. குருவினுடைய தெய்வீகமான காந்த அலை கதிர்களை நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்ளும். இக்காந்த அலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. குரு என்ற கோள் மேல் மனம் செலுத்தி தவம். அப்படியே விரிந்து வாங்க, விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. 88 கோடி மைல் அப்படியே விரிந்து வாங்க. எல்லா திசைகளிலும் விரிங்க. சனி இறை சனி கோள் சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டு அதற்கென்று ஒரு அற்புதமான ஒரு வடிவத்தை பெற்று 6வது சுற்றுவட்ட பாதையில இயங்கிக் கொண்டிருக்கிற சனி கிரகத்தை பாருங்க. சனியிலிருந்து வரக்கூடிய தெய்வீகமான காந்த அலை கதிர்களை நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். இக்காந்த அலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனி என்ற கோள் மேல் மனம் செலுத்தி தவம்.
அப்படியே மெதுவா அங்கிருந்து சுருங்கி வர்றோம். சூரியனுக்கு வாங்க, சூரியனுக்கு வாங்க. சூரியன், சூரியன், சூரியனுடைய மையத்துக்கு போங்க. சூரியனுடைய மையத்துக்கு போங்க. சூரியனுடைய மையம், மையம். சூரியன் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதில் இருக்கின்ற கனத்த அணுக்கள் எல்லாம் மையத்திலே குவிந்து கொண்டிருப்பதை பார். அங்கு அணுச்சிதைவு ஏற்பட்டு அந்த அணுக்கள் சுத்த வெளியாக மாறிக்கொண்டிருப்பதை பாருங்கள். சூரியனுடைய மையம் சுத்த வெளி, பிளாக் ஹோல். அந்த சுத்த வெளி மிக 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 அதிகரிக்க அதிகரிக்க அங்கே நிற்க முடியாமல் சூரியனுடைய 2 பக்கமும் பீரிட்டு கொண்டு வெளியேறிக் கொண்டிருப்பதை பார். நல்ல 2 திசைகளிலும் இந்த சுத்த வெளி பீரிட்டு கொண்டு வெளியேறி பிரபஞ்சம் முழுவதையும் கடந்து சுத்த வெளியோடு இணைந்து கொண்டிருக்கின்ற காட்சி. இந்த தெய்வீக காந்த அலை கதிர்களை ராகு கேது என்று வழங்குகிறோம். ராகு கேதுவிலிருந்து வரக்கூடிய தெய்வீக காந்த அலை கதிர்கள் நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். இக்காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. அப்படியே விரிந்து வாங்க, விரிந்து வாங்க, விரிந்து 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 வாங்க. நல்லா விரிந்து, பிரபஞ்சம் முழுக்க விரிந்து வாங்க. நல்லா விரியட்டு, விரியட்டு, விரிந்து 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 செல்கிறோம். பேரியக்க மண்டலம். கோடான கோடி நட்சத்திரங்கள், அண்டங்கள் மிதந்து உருண்டு ஆனந்தமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்சி. சக்தி களம். நாமே பிரபஞ்சமா, பிரபஞ்சமே நாமா மாறி நிற்கின்ற காட்சி. இன்னும் அப்படியே விரிந்து வாங்க. பிரபஞ்சம் கடந்து விரிந்து வாங்க. இன்னும் விரீரம் 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 விரீரம். சுத்த வெளி. இன்னும் நல்லா விரிந்து வரும். எல்லா திசைகளில் அப்படியே விரிங்க, விரிங்க, நல்லா விரியட்டும். அப்படியே பிரபஞ்சம் அளவிலே சிறிதாக சிறிதாக மாறிக்கொண்டிருப்பதை பாரு. நீங்க விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. விரிந்து 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 செல்கிறோம். சுத்த வெளி. பிரபஞ்சம் மறைந்து எல்லையற்ற தூய வெளியோடு இணைந்து நிற்கின்றோம்.
மெய்ப்பொருள், ஆதி அனாதி, சுத்த வெளி. எல்லையற்ற பெருவெளியோடு உறைந்து நிற்கின்றோம். இறையே நாமா, நாமே இறையா மாறி நிற்கின்றோம். கண்ம வினைகள் அனைத்தும் கழிந்து தூய இறையாக மாறி நிற்கின்றோம். சுத்த வெளி. வாழ் இறைநிலை காரிருள் ஆழ்ந்த அமைதி சுத்த வெளி. சுத்த வெளியில் இருக்கின்ற பேராற்றலால் சுத்த வெளி தன்னைத்தானே இறுக்கி நொறுக்கி இறை துகள்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற காட்சியை பாருங்கள். இறை துகள்கள் சுத்தவெளியினுடைய சூழ்ந்தழுத்தத்தால் உருவான இறை துகள்கள் ஒன்றிணைந்து விண்ணாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியை பாருங்கள். இறைவின் கொத்து கொத்தாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவின் சுத்தவெளி விண்ணை சூழ்ந்து அழுத்தி அந்த இறையே காற்றாக மலர்ச்சி பெற்றிருப்பதை பாருங்கள். இறை காற்று, இறை காற்றிலே இன்னும் அணுக்கள் சூழ்ந்து அழுத்தப்பட்டு இறையே நெருப்பாக மாறக்கூடிய காட்சியை பாருங்கள். இன்னும் அணுக்கள் கூடி நீரக மூலகங்களாக இறையே மாற்றம் பெறுவதை பாருங்கள். இறை நீரோடு இறை துகள்கள் இறை விண் இணைந்து இறை நிலமாக தன்மாற்றம் பெறுவதை பாருங்கள். இறை நிலம்
இறை பஞ்சபூதங்களையும் சேர்த்து அழுத்தி ஓரறிவு தாவரமாக மலர்ச்சி பெறுகின்ற காட்சி அப்படியே பாருங்க. ஒரு தாவரம் அப்படியே மண்ணிலிருந்து அப்படியே விதையிலிருந்து அப்படியே வளர்ந்து மலர்ச்சி பெறுவதை பாருங்க. அந்த தாவரத்திலிருந்து புழுவினங்கள் உற்பத்தியாகிறது பாருங்க. இறையே புழுவாக மாற்றம் பெற்றிருப்பதை பாருங்க. அந்த புழுக்கள் கூடு கட்டி அவற்றிற்கு அப்படியே இறக்கைகள் உருவாவதை பாருங்க. அப்படியே பூச்சி இனங்களாக மாற்றம் பெறுவதை, அந்த பூச்சியினுடைய இறக்கைகள் விழுந்ததனால் அது கீழே விழுந்து ஊர்வன இனமாக மாறுவதை பாருங்க. இறையே ஊர்வன இனங்களாக மாறுவதை, ஊர்வனவற்றிலே இன்னும் வலிமை அதிகரிக்க அவை ஐந்தறிவு விலங்குகளாக மலர்ச்சி பெறுவதை பாருங்கள். அந்த விலங்கினுடைய ஒரு சிறந்த படைப்பு குரங்கு. குரங்காக இறையே தன்மாற்றம் பெற்றிருக்கின்ற காட்சி. குரங்கும் வேறு ஒரு உயிரினமும் கலப்பு பெற்று இந்த மனித இனம் தோன்றியதை பாருங்கள். உங்களால பார்க்க முடியும். அனைத்தும் நமக்குள் பதிவாக இருக்கின்ற மனித இனம் தோன்றியதை பாருங்கள். இறையே மனிதனாக மலர்ச்சி பெற்றிருக்கின்ற காட்சியை பாருங்கள். அந்த மனித இனத்திலே பல கோடி தலைமுறைகளுக்கு பின்பு நாம் தோன்றி இருக்கின்ற காட்சி. நம்ம உடலுக்கு வாங்க. எல்லாம் வல்ல இறையை நாமாக மாறி நிற்கின்ற காட்சி. மனதை விரித்து சுத்த வெளி பிரபஞ்சத்தையும் எல்லாம் வல்ல இறைநிலையே அனைத்து பொருட்களாகவும் உயிர்களாகவும் மலர்ச்சி பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சி. இந்த தெய்வீகமான அகக்காட்சியிலே சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை நினைந்து வாழ்த்துவோம். எல்லாம் வல்ல இறையே நமது வாழ்க்கை துணையாக மலர்ச்சி பெற்று நம் கர்ம வினைகளை போக்குவதற்கு உதவி கொண்டிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து வாழ்க்கை துணையை இறையாகவே கருதி நன்றியுணர்வோடு வாழ்த்துவோம். வாழ்க.
பெற்ற மக்கட் செல்வங்களை வாழ்த்துவோம். இறையே நமது குழந்தை செல்வங்களாக மலர்ச்சி பெற்று நம் கர்ம வினைகளை போக்குவதற்கு உதவி கொண்டிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து நன்றியுணர்வோடு வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர்களை நினைந்து வாழ்த்துவோம். ஒவ்வொருவரையும் இறையாக கண்டு வாழ்த்தும். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார் இறையே அனைவராக மலர்ச்சி பெற்றிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து வாழ்த்துவோம். தொழில் துறையிலே, நம் தினசரி கடமைகளிலே நம்மோடு ஒத்தும் உதவியும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து இறை தெய்வங்களையும் நினைந்து வாழ்த்துவோம். உங்களுடைய வாழ்த்து ஆத்மார்த்தமாக இருக்குமேயானால் உங்களுடைய ஒற்றை வாழ்த்திலே அவர்கள் பல துன்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி உங்களுடைய வாழ்த்துக்கு உண்டு. உணர்ந்து வாழ்த்து. இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் நம் கர்ம வினைகளை போக்கியதற்காக நன்றியுணர்வோடு வாழ்த்துவோம். கூட்டான வாழ்த்து. ஆசான் அருட்தந்தை அவர்கள் அவருடைய வேதாத்திரியம் வாழ்க. உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க. ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க. உலகெங்கிலும் உள்ள வேதாத்திரிய பயிற்சி மையங்கள், அதில் அருட்தொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க. உலக அமைதிக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் வாழ்க. இறை சாதனை மார்க்கம் வாழ்க. இறை சாதனை மார்க்கம் வாழ்க. இறை சாதனை மார்க்கம் உலகெங்கும் இல்லம் தோறும் இறை சாதனை மார்க்கமாக மலர்ச்சி பெற வாழ்க. இறை சாதனை மார்க்கத்திலே தொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மனித தெய்வங்கள் அனைவரும் வாழ்க. இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து இறை உணர்வுக்கான பாதையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் தொழில்களும் ஆன்மீக மேம்பாடுகளும் வாழ்க. வாழ்க. இரண்டொழுக்க பண்பாடு உணர்ந்து சொல்வோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம்.
உலக நல வேட்பு. உலகம் முழுக்க விரிந்து வாங்க. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நெந்நிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. மழை வாழ்த்து. நமது ஊர் முழுக்க நினைந்து கொள்ளுங்கள். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. உலகம் முழுக்க நினைந்து கொள்ளுங்கள். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. பிரபஞ்சம் முழுவதும் நினைந்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. ஓ शांति, शांति, शांति.